ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதல் வருடம் 10% உயர்கிறது, இரண்டாம் வருடம் 20% குறைகிறது, மூன்றாம் வருடம் மக்கள் தொகை 30% உயர்கிறது எனில் 3 வருடங்கள் கழித்து அந்த நகரத்தின் மக்கள் தொகை 11,440 எனில் முதலில் அந்த மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்கறாங்க. மக்கள் தொகையில அதாவது பெர்சன்டேஜ்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஸோ உங்க 3 வருடங்களுக்கு பிறகு 11,440 அப்போ 11,440 இன்ட்டு இங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டைம் 100 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 வகுத்தல் நெக்ஸ்ட் முதல் வருடம் 10% உயர்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப 100 பிளஸ் 10 110 இன்ட்டு இரண்டாவது வருஷம் 20% குறைகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப 100ல 20 போச்சுன்னா 80 இன்ட்டு மூன்றாம் வருடம் 30% உயர்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப 100 பிளஸ் 30 130. நெக்ஸ்ட் இந்த 3 ஜீரோவுக்கு இங்க 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 11 இன்ட்டு 8 இன்ட்டு 13 ஈக்குவல் டு 1144. ஸோ இந்த 1144 இந்த 1144 கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 100 இன்ட்டு 10 1000 1000 இன்ட்டு 10 10,000. ஸோ ஆரம்பத்தில் அந்த மக்கள் தொகை அளவு பார்த்தோம்னா 10,000 இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் இயர் 20% குறைஞ்சி மூணாவது வருஷம் 30% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைனலாக 3 வருஷம் கழிச்சு 11,440 பேர் கிராமத்தில் இருப்பாங்க.